தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். விடுதலை, சுதந்திரம், இதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ நாளைக்கு வேறு ரிப்பப்ளிக் டே, நம்மளுக்கு குடியரசு தின விழா கொண்டாட இருக்கிறோம். ஸோ விடுதலை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலேருந்து நம்ம அதை தியானிக்கிறோம். 8:36 குமாரன் உங்களை விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 32வது வசனத்தில் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விடுதலை, சுதந்திரம் நமக்கு வேணும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி செய்தால் கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை தருகிறவராக இருக்கிறார், விடுதலை தருகிறவராக இருக்கிறார். என்னென்ன விடுதலையை தருகிறார் அப்படி சொல்லி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நான் ஆரம்பித்தேன், மெய்யான விடுதலையை, உண்மையான விடுதலையை இயேசு தான் தருகிறார். நம்ம பெரிய ஆளோட மகனாக இருக்கலாம், பெரிய ஆளோட பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறதுனால நம்ம விடுதலை அடைஞ்சிட முடியாது, சுதந்திரம் அடைஞ்சிட முடியாது. இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தால் தான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ மேலே விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் பிள்ளைகளாகும்படி என்ன பண்ணுறாரு, அதிகாரம் கொடுக்குறார் அப்படி சொல்லி நம்ம யோவான் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவருடைய பிள்ளை ஆனால் தான் நம்ம இந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். வேறு யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் இந்த மாதிரி இயேசு கொடுக்குற மாதிரி விடுதலை, சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது. அவங்க சொல்கிறாங்க, பரிசேயர் வேதபாரகர்களாம், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன், நாங்கள் யாருக்கும் அடிமையானவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தாலும், தாவீதோட சந்ததியில் பிறந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அவர்கள் விடுதலை பெற முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கொடுக்குற விடுதலையை, இயேசுவை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் அனுபவிக்க முடியும் அப்படி சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் முதலாவது கிளியர் கான்சியன்ஸ். லாஸ்ட் வீக் பேசினேன். நம்மளுக்கு சுத்த மனசாட்சியை தந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். குற்ற மனசாட்சி எல்லாம் நம்மை விட்டு ஆண்டவர் அகற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மெசேஜை டீட்டெயிலாக அதை தெரிஞ்சுக்கணும். குற்ற மனசாட்சியிலேருந்து எப்படி ஆண்டவர் விடுவிக்கிறார், எப்படி நம்ம விடுவிக்கப்பட முடியும் அப்படி சொல்லி நீங்கள் அந்த மெசேஜ் கேட்க நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அதில் என்ன பண்ணலாம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். குற்ற மனசாட்சியிலேருந்து விடுவிக்கிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஸோ அதுக்காகத்தான் நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. நம்ம குற்ற மனசாட்சியில் நம்ம குத்துண்டு அது நம்மளை உணர்த்திக்கிட்டே அப்படியே நம்ம ஒன்றுமில்லாமல் அப்படி கீழ்ப்படிந்தவர்களா, அந்த குற்ற மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்தவர்களா, அதுக்கு அடிமையானவர்களாக வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், குற்ற மனசாட்சியிலேருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், சிலுவையில் மரித்தார். நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் மரித்து விட்டார். அதனால் நம்ம இன்னும் குற்ற மனசாட்சியில் இருந்தோம் அப்படின்னா அவருடைய மரணத்தை, சிலுவை மரணத்தை இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் சொன்னேன். சிலுவை மரணத்தை அவமானப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா சிலுவை மரணம் எதற்காக, எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தான். ஸோ அந்த பாவத்தையே நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம். அது நம்ம ஆளுகை செய்து கொண்டு இருந்துச்சுன்னா அப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மரணம் போதாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் அந்த பாவத்தையே நினச்சிக்கிட்டு, செய்த பாவத்தையே நினச்சிக்கிட்டு அந்த குற்ற மனசாட்சியில் குத்துண்டவர்களாக அப்படி வாழ்ந்து கொண்டு யூதாஸ் மாதிரி போய் சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ யூதாஸ் குற்ற மனசாட்சியில் குத்துண்டவனா போய் சூசைட் பண்ணிட்டான். ஆனால் பேதுரு குற்ற மனசாட்சி அவனுக்கு வந்தபோது வெளியே போய் மனக்கசந்து அழுது ஆண்டவரோட ஒப்புரவாகி பெரிய ஒரு பிரசங்கியாராக மாறிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை உயர்த்தி விட்டார். ஸோ அதுதான் ஆண்டவருடைய மகிமை. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறார். குனிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே. ஹல்லேலூயா. உம்முடைய காருண்யத்தால் பெரியவன் ஆக்கினீரே. ஸோ நம்ம எல்லாரையும் பெரியவன் ஆக்கணும், உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். ஸோ எந்த பாவம் செய்தாலும் உடனே அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டு மனக்கசந்து அழுதுட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அதை மன்னித்து நம்மை திரும்ப அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஸோ கிளியர் கான்சியன்ஸ் நம்மளுக்கு தந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது ஃப்ரீடம் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, ரெண்டாவது சுதந்திரம், ரெண்டாவது விடுதலை நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா
பர்சனல் ஆக்சஸ் டு காட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தனிப்பட்ட விதத்தில் நம்ம தேவனோடு கூட பேச முடியும், தேவனோடு கூட உறவாட முடியும். இந்த ஒரு சுதந்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் இந்த சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை, இயேசு கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்காது. பர்சனலாக ஆண்டவரோடு கூட பேசணும், பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் வேணும் அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது இந்த சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதற்கு நிறையா வசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது. எபேசியர் 3:12 முதலாவது வாசிப்போம். எபேசியர் 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. யாரை பற்றும் விசுவாசத்தால்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால். இயேசுவை விசுவாசித்தால் அவருக்குள்ளே நமக்கு என்ன கிடைக்குது? தைரியம் கிடைக்குது, திட நம்பிக்கை கிடைக்குது. எதற்காக? தேவனிடத்தில் சேருவதற்கு. ஹல்லேலூயா. பர்சனலாக நம்ம பிதாவை ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. த்ரூ ஃபெய்த் இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. த்ரூ ஃபெய்த் இன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் அதுதான் நம்ம என்ன ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னா நம்ம தேவனோடு கூட உறவாட, தேவனோடு கூட பேசுவதற்கு அந்த சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுக்குது. த்ரூ ஃபெய்த் இன் கிரைஸ்ட் வி மே அப்ரோச் காட் வித் ஃப்ரீடம் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஹல்லேலூயா. நல்ல ஒரு விடுதலையும் நல்ல தைரியத்தையும் கர்த்தர் நம்ம கொடுக்குறார். தைரியமாக இப்போ நம்ம பரலோக தேவனோடு கூட பேசலாம், தைரியமாக பேச முடியும். அப்போல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் ரொம்ப ரொம்ப நடுங்கணும், ரொம்ப பயப்படணும், அது ரொம்ப முடியவே முடியாது அப்படின்ன மாதிரி ஒரு சூழ்நிலை. அவர் மோசேயோடு ஆரோனோடு கூட பேசினார், பரிசுத்தவான்களோடு கூட அவர் இடைப்பட்டார், தீர்க்கதரிசிகளோடு ஆண்டவர் இடைப்பட்டார். ஆனால் சாதாரண ஜனங்கள் ஆண்டவரோடு கூட பர்சனல் ஆக்சஸ் வைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அவங்க எல்லாம் சும்மா பலி தான் செலுத்துவாங்க, தகன பலிகள், சர்வாங்க தகன பலி, சமாதான பலி அப்படி சொல்லி பலிகள் தான் என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க. ஆனால் பர்சனலாக ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பழைய உடன்படிக்கையில். ஆனால் புதிய உடன்படிக்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். ஹல்லேலூயா. இந்த சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இன்னும் வாசிப்போம். எபிரேயர் 10:19 பாருங்கள். எபிரேயர் 10:19. பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே தான் பிதாவாகிய தேவன் அவருடைய மகிமை காணப்படுகிற இடம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்ம போகக்கூடிய அளவுக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணுறார்? அந்த வழியை திறந்திருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா, அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்குள்ள திரைச்சீலை கிழிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அந்த திரைச்சீலை அந்த சைடு தான் உடன்படிக்கை பெட்டி இருக்குது, கிருபாசனம் இருக்குது, தேவனுடைய மகிமை அங்கே தான் இறங்கும். ஸோ அதெல்லாம் பொது மக்கள் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது. அதை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அதுக்குள்ளே போய் வருஷத்தில் ஒரு முறை தான் போய் அதை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும், ஆண்டுடைய மகிமையை காண முடியும். அது பலி செலுத்துறதுக்காக போகிற ஒரு டைம் அப்படி தான் இருந்துச்சு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பொதுமக்கள் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்கவே முடியாது. ஆனால் இப்போது நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அது எப்படி அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பிதாவோடு கூட நேரடியாக பேசுவதற்கு, பிதாவோடு தொடர்பு கொள்வதற்கு ஆண்டவர் இந்த வழியை நமக்கு திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் வாசிப்போம். எபேசியர் 2:18. எபேசியர் 2:18 வாசிப்போம். இரு திறத்தார் அவங்க புறஜாதியார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்க யூதர்கள். இந்த இரு திறத்தார் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் தான் ஆண்டவரை ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சுவரையே மத்தியில் எழுப்பி வச்சோம். புறஜாதிகள் வேறு,
யூதர்கள் வேறு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேறு அப்படி சொல்லி ஒரு பெரிய சுவரையே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கட்டி வச்சுருந்தாங்க. அந்த சுவரையே யார் வந்து தகர்த்தெறிந்தா அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினால அந்த இருதரத்தாரையும், அந்த 14 வசனத்தில் பாருங்கள், இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து, சட்டத்திட்டங்கள் மூலமாக நாங்களாம் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, நீங்களாம் நியாயப்பிரமாணத்தெல்லாம் எங்கே ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களால் பர்சனலாக ஆண்டவரை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க தான் பெரிய ஆள், அவங்களுக்கு தான் எல்லா ப்ரிவிலேஜும் இருக்குது அப்படின்ன மாதிரி அவங்க நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பிரிவினையாகிய தடுப்பு சுவரை, நடு சுவரை தகர்த்தெறிவதற்காக நமக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. அப்படி மரித்து நம்ம எல்லாரையும் சமாதானம் பண்ணுறாரு. இருதரத்தாரையும் சமாதானம் பண்ணி ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்மளும் பிரஜாதிகளாகிய நம்மளும் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாயிற்று. இன்னும் ரோமர் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 5:1-2. விசுவாசத்தினாலே, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் பிதாவாகிய தேவன், அவர் முன்னால் நம்ம அவரோடு கூட சமாதானமே இல்லை. ஏன்னா எல்லாம் பாவத்தில் இருக்கிறோம், சாபத்தில் இருக்கிறோம், மீறுதல்கள், அக்கிரமங்கள் அப்படி சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து வந்த சாபம் எல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஆண்டவரோடு கூட, பிதாவோடு கூட ஒரு சமாதானமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, அந்த ப்ரிவிலேஜை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபெய்த் இன் கிரைஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து மேலே நம்ம வந்து விசுவாசம் வைக்கும்போது இந்த சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்புறம் இன்னும் யோவான் 14:6 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கணும், அந்த தெய்வத்தை தான் இறுக பற்றி கொள்ளணும், அந்த தெய்வத்தின் மேலே தான் நம்ம வந்து விசுவாசம் வைக்கணும். என்னை அல்லாமல் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அவர் அல்லாமல் வேறு யாருமே கிடையாது. இந்த தூதரை அல்லாமல் அப்படின்னு கிடையாது. இந்த தாயாகிய மரியாளை அல்லாமல் யாருமே இடத்தில் வர முடியாது அப்படின்லாம் சொல்லலை. என்னை அல்லாமல்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து மேலே நம்ம வைக்கிற விசுவாசம், அதன் மூலமாகத்தான் பிதாவின் இடத்துல சேரும் இந்த ஸ்லாக்கியத்தை நம்ம எல்லாரும் பெற்றிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னும் நம்ம தேவனை வந்து பர்சனலாக நீங்கள் வந்து தனியாக உட்கார்ந்து என்ன பண்ணலாம், தனி தியானத்தின் மூலமாக பிதாவின் இடத்துல நீங்கள் வந்து பேசலாம், பர்சனலாக காடை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு நிறையா வசனங்கள் இருக்குது. எரேமியா 29:13 வாசிப்போம். பர்சனலாக நீங்கள் வந்து ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து வந்து பேசும்பொழுது, ஆண்டவரோடு கூட பேசும்போது அவர் உங்களை கேட்கிறவராக இருக்கிறார், உங்களுடைய காரியங்களெல்லாம் கேட்கிறவராக இருக்கிறார், உங்களுக்கு அவர் தென்படுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் அவரை வந்து உணரலாம், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத உணரலாம், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறத உணரலாம். எரேமியா 29:13 பாருங்கள். முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் தேடுகையில் கண்டுபிடி. முழு இருதயத்தோடும், when you seek me with all your heart you will find me அப்படி சொல்கிறார். ஸோ நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது, தனியாக உட்காந்து முழு இருதயத்தோடும் எல்லாம் மனதெல்லாம் ஒருமுகப்படுத்தி உட்காந்து ஆண்டவரை தேடும்போது ஆண்டவரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்கள் உணரலாம். இன்னும் யாக்கோபு 4:8 வாசிங்கன்னா, தேவனிடத்தில் நீங்கள் வந்து சேருங்க, அவர் உங்களிடமாய் சேருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ when you go near to God he will come near to you. நீங்கள் ஆண்டவரிடத்தில் போகும்போது அவர் உங்களிடத்தில் வருகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஸோ தனி தியானம், பர்சனல் மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தனியாக இருக்கும்போது ஆண்டவரை வந்து என்ன பண்ணலாம், தேடலாம். ஆண்டவர் உங்களுக்கு தென்படுவார். ஆண்டவர் உங்கள் அருகில் வருகிறவராக இருக்கிறார். உங்களுடைய காரியங்களெல்லாம் கேட்டு உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். அடுத்து வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:20.
ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்முடைய வாசற்படி இருதய வாசல் கிட்டே நிற்கிறாரு. அவர் வந்து பேசுகிறார், உள்ளே வர விரும்புகிறேன் அப்படி சொல்லி பேசுகிறாரு. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம இருதய கதவை திறக்கும்போது அவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ தூரம் பர்சனல் ஆக்சஸ் வந்து யார் மூலமாக கிடைக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கிறது. சங்கீதக்காரன்னு சொல்கிறார் 145:18 பாருங்கள். சங்கீதம் 145:18. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? கூடவே இருக்கிறத நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். இன்னும் நீதிமொழிகள் 8:17 வாசிங்க. நீதிமொழிகள் 8:17. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதிகாலையில் ஆண்டவரை தேடும் பொழுது எந்த டைம்லையும் நம்ம ஆண்டவரை என்ன பண்ணலாம்? தேடலாம். அப்படி தேடும்போது நம்ம ஆண்டவரை கண்டடையலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத, நம்ம ஆற்றுகிறத, தேற்றுக்கிறத நிச்சயமாக உணர முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்லாக்கியம், இந்த ஒரு விடுதலை, இந்த ஒரு சுதந்திரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? ஃபாதர் காடோட சில்ட்ரனாக வந்து இருக்கிறோம். அப்புறம் இன்னொன்று வந்து we are all a part of his family. அவருடைய குடும்பத்தில் நம்ம எல்லாரும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். சபை அப்படிங்கிறது அவருடைய குடும்பம். இந்த குடும்பத்தில் நம்ம எல்லாரும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். ஸோ குடும்பத்தில் அப்பா கூட பேசுகிறதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் இருக்கா? குடும்பமாக இருக்கிறீங்க, உங்கள் அப்பா கூட வந்து நீங்கள் எல்லாம் வெளியிலே இருக்கிறீங்க, நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிறீங்க, அப்பா கிட்ட ஃபோன் பண்ணும்போது, அப்பா உங்கள்கிட்ட பேசலாமா, அப்பா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் பேசுவீங்க? அதெல்லாம் பேச மாட்டேன். நீங்கள் பாட்டில் கால் பண்ணி உங்களுக்கு என்ன வருதோ என்ன பண்ணுவீங்க, எதை சொல்லணுமோ நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, சொல்லிடுவீங்க. அவங்க எங்கே இருந்தால் என்ன, ஏன்னா அப்பா அப்படிங்கிறப்போ அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு உரிமை இருக்குது, அவ்வளோ ரைட்ஸ் நமக்கு இருக்குது. அப்பாவோட பிள்ளை அப்படிங்கிறப்போ அப்பா சரி அம்மா சரி யார்கிட்ட நம்ம வந்து எந்த டைம்லையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? கால் பண்ணி பேச முடியும். வீட்டில் இருக்கும்போதும் அவங்க மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இப்போ கிச்சனில் நின்னாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம்? நீங்கள் போய் அம்மா கிட்ட பேசலாம், அப்பா கிட்ட நிச்சயமாக பேச முடியும். அதே மாதிரி தான். ஹல்லேலூயா. ஸோ ஒரு குடும்பத்தில் நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வோம், அதுக்கு வந்து எப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. அதே போல தான். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிதாவாகிய தேவனோட நம்ம எப்பவும் வந்து என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படி சொல்லி என்ன பண்ண வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. நான் உங்கள்கிட்ட பேசலாமா பிதாவே, நான் உங்ககிட்ட பேசலாமா இயேசுவே, உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஆர் யூ ஃப்ரீ நவ் அப்படின்லாம் வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, கேட்கவே வேண்டியதில்லை. 24/7 எப்போனாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேச முடியும். அந்த ஒரு உரிமையை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துறாரு. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தை, இந்த உரிமையை கொடுத்துருக்கிறார். பிள்ளைகளாகும்படி அந்த உரிமையை, இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவாகிய தேவன். ஒரு சில பேர் வந்து இப்படி வந்து திங்க் பண்ணுவாங்க, உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட, நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட எப்போனாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லப்போ, எப்படி ஹோல் வேர்ல்டு வந்து ஒரே நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து பேச முடியும்? இப்போ நம்ம அப்பா அப்படின்னா நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தம்பி இல்லை தங்கச்சி வந்து திரும்ப கால் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே எங்கேஜ்டு டோன் வந்து என்ன பண்ணும்? அடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுற நபர் இப்பொழுது இன்னொருவருடன் பேசி கொண்டிருக்கிறார், நீங்கள் தயவு செய்து காத்திருக்கலாம், இல்லை இன்னும் சிறிது நேரம் கழித்து முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? நம்ம ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு அறிவிப்பை நம்ம எல்லாரும் வந்து என்ன பண்ணுவோம்? கேட்போம். ஆனால் தேவாதி தேவன்கிட்ட நம்ம வந்து பேசுகிறப்ப எல்லாரும் பேசலாம். ஹல்லேலூயா. ஒரே நேரத்தில் எல்லாரும் பேச முடியும். ஆண்டவர் எல்லாருடைய குறைகளையும், எல்லாருடைய எதற்காக கூப்பிட்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் விசாரிக்க ஆண்டவரால் முடியும். அதனால தான் அவர் கடவுள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறார். எல்லாரையும் கவனிக்கிறவராக, விசாரிக்கிறவராக அவர் வந்து இருக்கிறார். இங்கே தான் வந்து நம்ம அப்பா இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்கேஜ்டு டோன் வந்து இங்கே தான் அடிக்கும். ஆனால் வந்து அங்கே ஃபாதர் காடு கூட எங்கேஜ்டு டோன் வந்து என்ன பண்ணாது? அடிக்கவே அடிக்காது. இஸ் எங்கேஜ்டு, இஸ் ஸ்பீக்கிங் வித் சம்மோன் அப்படின்றதெல்லாம்
நம்ம வந்து அதெல்லாம் அந்த அறிவிப்பை நம்ம வந்து கேட்கவே மாட்டோம். நம்ம எப்போல்லாம் நம்மளால் முடியுமோ அப்போல்லாம் நம்ம ஆண்டவரை தேடலாம், ஆண்டவர் நமக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை கண்டடைவோம், நிச்சயமாக கண்டடைவோம். ஸோ இந்த ஒரு டைரக்ட் ஆக்சஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது த்ரூ ஹிஸ் சன். ஹல்லேலூயா. ஸோ அவருடைய குமாரன் மூலமாக, குமாரனுடைய மரணத்தின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக, அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையின் மூலமாக இந்த டைரக்ட் ஆக்சஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது. அதனால தான் எபேசியர் 3:12 நம்ம வந்து வாசித்தோம், விசுவாசத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே கர்த்தர் நமக்கு தேவனிடத்தில் சேருகிற அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஸோ இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்கிறது, இயேசு கிறிஸ்து மேலே அசையாத நம்பிக்கை, ஹல்லேலூயா, அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் எல்லாருக்கும் தேவை. ஏன்னா அவர் மூலமாகத்தான் பிதாவை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு உதாரணத்தோடு சொல்லணும்னா, பர்சனல் ஆக்சஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சில தீம் பார்க் போயிருக்கலாம், இல்லை பெரிய கான்சர்ட்டுக்கெலாம் வந்து போயிருக்கலாம். இப்போ நான் வந்து பிளாக் தண்டருக்கு வந்து நான் லட்சுமி ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப 10th 12th ஸ்டூடெண்ட்ஸை தீம் பார்க்குக்கு வந்து ஒரு 2 தடவை நான் அங்கே இருக்கும்போது கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். அப்போ வந்து 2 பஸ்ஸு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நாங்கள் ஒரு 10 ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவோம், கூட போவோம். ஸோ அப்படி போகும்போது ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து ஆல் ஆக்சஸ் பாஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஸ்டாஃபுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க, ஆல் ஆக்சஸ் பாஸ். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட 500 ருபீஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிக்குவாங்க. நாங்களும் 500 பே பண்ணணும். ஆனால் எங்களுக்கு ஆல் ஆக்சஸ், நீங்கள் வந்து எந்த கேம்னாலும் வரலாம், எங்கே வேணாலும் போகலாம் அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து 500 பே பண்ணால், ஆனால் உள்ளே போயும் அங்கே 50 ருபீஸு, இங்கே 20 ருபீஸு அப்படி சொல்லி அவங்க அங்கேயும் போய் பே தான் பண்ணணும். அப்படி வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ இங்கே கூட்டு போன ஸ்டாஃபுக்கு வந்து என்ன கிடைக்கிது, ஆல் ஆக்சஸ் பாஸ் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி தான் நீங்கள் அப்போ அந்த ஆல் ஆக்சஸ் பாஸ் வந்து கிடச்சிச்சின்னா என்ன பண்ணலான்னா, நம்ம எந்த கேம்னாலும் அங்கே போய் என்ன பண்ணலாம், விளாடலாம். அங்கே வாட்டர் கேம்ஸ் இருக்கும், நிறைய கேம்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய ட்ரிக்ஸு, நிறைய ஹவுசஸ்லாம் வந்து இருக்கும், ஹாண்டட் ஹவுஸ், கோஸ்ட் ஹவுஸு, அப்படி இப்படின்னு ஹவுசஸ்லாம் வந்து இருக்கும். எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கு அப்படி தான் கொடுத்துருக்காரு, ஆல் ஆக்சஸ் பாஸ் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஆல் ஆக்சஸ் பாஸ் அப்படின்னா நம்ம எனி டைம் எனிவேர் எங்கே இருந்தாலும் நம்ம ஆண்டவரை தேட முடியும். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியும், ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே மாதிரி தான் கான்சர்ட், நீங்கள் வந்து இசை கலைஞர்கள், அப்புறம் வந்து பட்டிமன்ற பேச்சாளர்கள், இவங்கெல்லாம் நடத்துகிற பெரிய கான்சர்ட்டுக்கு வந்து போனீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து ஆல் ஆக்சஸ் பாஸும் வந்து இருக்கும். சும்மா வந்து என்ன சாதாரண பே பண்ணிட்டு போகிறதும் வந்து என்ன பண்ண இருக்கும். இது ஆல் ஆக்சஸ் பாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பே பண்ணி அந்த ஆல் ஆக்சஸ் பாஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை, யார்கிட்ட பேசுகிறதுக்கும் எந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனும் தேவையில்லை. நீங்கள் வந்து ஆல் ஆக்சஸ் பாஸை மட்டும் காட்டினீங்கன்னா போதும், அங்கே வந்து சீஃப் மியூசிஷியன் யார் இருந்தாலும் அவங்கள்ட்டையும் போய் என்ன பண்ண முடியும், உங்களால் பேச முடியும். அந்த ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல் ஆக்சஸ் பாஸ் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்போ வேணாலும் ஆண்டவரை வந்து என்ன பண்ணலாம், தேடலாம். எப்போ வேணாலும் நீங்கள் வந்து தேடும் பொழுது அவர் தென்படுவார், நீங்கள் அவரை கண்டடையலாம் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரை தேடலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய குடும்பத்தினுடைய ஒரு மெம்பராக தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டை விட்டு வந்ததுனால அந்த வீட்டுக்கு சொந்தம் இல்லைன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வீட்டை விட்டு தூரமாக வந்திருக்கிறீங்க, யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அந்த வீட்டோட மெம்பர் தான். ஹல்லேலூயா. அந்த அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பிள்ளைகள் தான். அதே மாதிரி தான் நம்ம எங்கே போனாலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் வந்து என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். எங்கே இருந்தாலும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி சாய்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஸோ இந்த ஒரு சுதந்திரம், இந்த ஒரு விடுதலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டாயிருக்குது. பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு தான் வந்து என்ன பண்ணணும், வரணும். சீனாய் மலையில் வந்து இறங்குவேன் அப்படின்னா அதை சுற்றி தான் என்ன பண்ணணும், ரொம்ப பயபக்தியோடு, ரொம்ப பரிசுத்தமாக, எல்லாம் ஆயத்தத்தோடு என்ன பண்ணிடணும், வந்து உட்கார்ந்துருக்கணும். இப்படி இப்போ மாதிரிலாம் வந்து எங்கே இருந்தும் நம்ம ஆண்டவரை வந்து தேடுகிற அந்த மாதிரிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து தான் சொன்னார், பிதாவை
எங்கு தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. எங்கேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பிதாவை தொழுது கொள்ளலாம். எங்கே இருந்தும் பிதாவை வந்து இந்த மலையில் தான் எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து ஆண்டவரை வந்து பார்த்தாங்க, இந்த மலையில் தான் வந்து இங்கே தான் வந்து நின்று ஆண்டவரை தொழுது கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சமாரிய ஸ்திரீ வந்து சொல்கிறான். அப்போ இயேசுக்கு சொல்கிறாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இந்த மலையில் மாத்திரமல்ல. ஏன்னா புறஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் போகணுமே, புறஜாதிகளும் இந்த ஒளியை கண்டடையணும். அதனால் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது அப்படி சொல்லி யோவான் 4வது அதிகாரத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஒரு ஸ்லாக்கியம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து இந்த பர்சனல் ஆக்சஸுக்கு வந்து ஒரு இன்விடேஷன், இப்போ கல்யாணம் அப்படின்னா ஒரு இன்விடேஷன் கண்டிப்பாக வந்து வேணும். இன்விடேஷன் இருந்தால் தான் அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ண முடியும். இப்போ அது வந்து ஒரு காமன் சென்ஸு, ஒரு சாதாரண எல்லாத்துக்குமே வந்து அது தெரியும். ஒரு இன்விடேஷன் இருந்தால் தான் அந்த மேரேஜுக்கு வந்து போக முடியும். சில பேர் இன்விடேஷன் இல்லாமலும் போய் சாப்பிட்டுட்டு வர ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க, அது வந்து வேறு. ஆனால் ஒரு மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்விடேஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க. சில நேரம் இன்விடேஷன் வைக்க லேட்டாக சொந்த உறவுலே கல்யாணம் ஆகிருக்கும். ஆனால் வந்து அந்த நாள் நெருங்க பக்கத்தில் வந்துட்டு இருக்கோம், ஆனால் இன்விடேஷனே வைக்காமல் இருப்பான். அப்போ டென்ஷன் ஆகிரும். என்னடா இன்னும் 2 நாளில் கல்யாணம் ஆகும்போது இன்னும் இன்விடேஷனே வைக்கல, எப்போ தான் பத்திரிக்கை வைக்க வரப்போகிறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சில நேரம் டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா அந்த இன்விடேஷன் மேலே இன்விடேஷன் வச்சா தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். அழைச்சா தானே போக முடியும். இன்விடேஷன் எவ்வளோ நெருங்கிட்டு வருது, இன்னும் 1 நாள் தான் இருக்குது, இன்விடேஷன் வைக்கல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆதங்கப்படுவாங்க. ஸோ அப்போ அந்த இன்விடேஷன் அந்த சொந்தக்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த இன்விடேஷனில் எவ்வளோ மரியாதை இருக்குது. அது இருந்தால் தான் அந்த கல்யாணத்துக்கு போகிறதுல ஒரு கெத்து இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை வந்து நம்ம சேர்கிறது, பிதாவை நோக்கி பார்க்கறதுக்கு எந்த ஒரு இன்விடேஷனும் தேவையில்லை. ஹல்லேலூயா. இன்விடேஷன் இருந்தால் தான், அழைப்புதல் இருந்தால் தான் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியுமா, அப்படிலாம் கிடையாது. இது எல்லாத்தையும் இதெல்லாம் தடுப்பு சுவராக இருந்தது. ஹல்லேலூயா. அழைத்தாதான் உண்டு, உள்ளே வந்தாதான் உண்டு, இப்படி செய்தாதான் உண்டு அப்படின்னு தடுப்பு சுவர்கள் நிறையா இருந்தது. இது எல்லாவற்றையும் தகர்த்து போட்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மரணத்தின் மூலமாக, தம்முடைய விலையுயர்ந்த இரத்தத்தின் மூலமாக இந்த தடுப்பு சுவர்களை எல்லாம் தகர்த்து போட்டு எல்லாவற்றையும் ஒன்றாக்கி விட்டார். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் எந்த நேரமும் ஆண்டவரை தேடலாம். ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஸ்பெஷல் இன்ட்ரோடக்ஷனும் வந்து தேவையில்லை. கர்த்தராகிய பிதாவாகிய ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து பேசணும் அப்படின்னா அது ஸ்பெஷல் இன்ட்ரோடக்ஷன்லாம். இது யார் தெரியுமா, பிதாவே இவர் வந்து இன்னாருடைய மகன், இவர் வந்து ஒரு பெரிய எம்எல்ஏவோட மகன், இவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோட மகள், இவங்க வந்து முதலமைச்சரோட மகள், ஜனாதிபதியோட மகள், இந்த எங்கள் ஏரியாவிலே பெரிய ஆள், எல்லார் மத்தியிலும் பேர் வாங்கின ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், இவருடைய மகள் பேசுங்க அப்படின்லாம் வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இந்த பூமியில் எந்த தகப்பனுக்கு எந்த தாய்க்கு பிறந்திருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப ஏழையாக இருக்கலாம், ரொம்ப எளிய வறுமையில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய பணக்காரங்களாகவும் இருக்கலாம், அதே ரொம்ப கீழே வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களாக இருக்கலாம், எல்லாரும் ஆண்டவரை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் நேரடியாக ஆண்டவரோடு கூட பேச முடியும். இந்த ஆக்சஸை வந்து கொடுத்தது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இதை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஸோ சில பேர் வந்து நான் வந்து அங்கே பாண்டிச்சேரியில் வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டராக வந்து இருக்கும்போது ஒரு சில பேர் நான் வந்து ஒரு சில காரியங்களை வந்து நம்புகிறதில்ல. என்ன அப்படின்னா, ஆராதனை முடிஞ்சோன்னே எல்லாரும் பாஸ்டர்ஸ் கிட்ட ஓடி வருவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் தலையை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர்கிட்ட போய் நிற்பாங்க. அது வந்து ஒரு விதத்தில் சரிதான், எல்லோரும் சபை மூப்பர் இடத்துல போய் ஜெபம் பண்ணுறது ஓகே தான். ஆனால் நம்ம தான் பர்சனலாக ஆண்டவர் கூட என்ன பண்ணலாம், பேசலாம். நீங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டார் சொல்லுவாரா? நீங்கள் ஜெபம் பண்ணால் என்ன நீ ஜெபம் பண்ணுற, பாஸ்டருங்க, பாஸ்டர் தான் உனக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் ஆகிய இயேசுக்கு சொல்லுவாரா, பிதாவாகிய தேவன் சொல்லுவாரா? அப்போல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுடைய தேவை அப்படின்னா நீங்களே ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். பாஸ்டர்கிட்ட போய் தலையை கொடுத்து, பாஸ்டர் இது வந்து எனக்கு நடக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படி, ஏதோ உங்கள் அவரோட ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்குற மாதிரி எல்லோரும் போய் தலையை வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு நிற்பாங்க. அப்படியெல்லாம் இப்போ கிடையாது.
அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும். பாஸ்டர் இப்போ பெரிய மெகா சர்ச் பாஸ்டர்ஸ்னால் எத்தனை பேரை தான் அவர் சந்திப்பார், எத்தனை பேர் தலையில் தான் அவர் வந்து கையை வைப்பார். அதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாத ஒரு காரியம். அப்போ இப்படிலாம் தெரிஞ்சு தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஆல் ஆக்சஸை வந்து கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். அப்போ நிறைய வசனம் நம்முடைய வேதாகமத்தில் இருக்குது. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பாஸ்டர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், இந்த தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் அப்படின்னு மாத்திரம்தான் இருக்குதா? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே, ஏழை எளிய மக்களாக இருக்கலாம், எந்த வர்க்கத்தினராகவும் இருக்கலாம், யார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கூப்பிட்ட மாத்திரத்திலே அவர் மறு உத்தரவு அருளுகிற தேவனாக இருக்கிறார். இவங்க ஜோமலாதான், இவங்க கிட்ட போனாதான் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் அப்படின்லாம் வந்து கிடையாது. நீங்கள் உத்தமமாக இருந்து, நீங்கள் உண்மையாக இருந்து, நீங்கள் பரிசுத்தமாக இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ வந்து ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறேன். as if my prayers are better than their prayers. ஏதோ என்னோட ப்ரேயர் வந்து அவங்களோட ப்ரேயரை விட பெட்டராக இருக்கும், நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக போய் தலையை வந்து என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நிச்சயமாக கர்த்தர் உங்களோட கூட இடைப்பட முடியும். நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய காரியங்களை எல்லாம் சந்தித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். அப்போ நான் எவ்வளோ தூரம் ஆண்டவரோட பர்சனல் ஆக்சஸ் எனக்கு இருக்குதோ அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் மட்டும்தான் பாஸ்டர் மேய்ப்பர் மட்டும்தான், இல்லை தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியும் அப்படிலாம் வந்து இப்போ கிடையாது. ஹல்லேலூயா, இப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம், ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். ஸோ சில பேர் வந்து நினைப்பாங்க, சில வார்த்தைகள், வர்ணனையான வார்த்தைகள் சொன்னால் தான் ஆண்டவர் இறங்குவார் அப்படின்லாம் எங்கேயும் இருக்குதா? ஆண்டவர் வந்து சொல்கிறார், வீண் வார்த்தைகளால் அளப்பாதையுங்கள் அப்படி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஹை லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி உள்ளவரே இப்படி உள்ளவரே அப்படின்னா தான் ஆண்டவர் இறங்கி வந்து செவி கொடுத்து நம்முடைய ஜெபங்களெல்லாம் கேட்பாரா? அப்படிலாம் கிடையாது. அப்படி செய்கிறது ஓகே, உங்களால் முடியுது, நீங்கள் வந்து செய்யலாம். ஆனால் முடியாதவர்கள் சில பேர் அப்பான்னு மாத்திரம்தான் அவங்க கூப்பிட முடியும். சில பேருக்கு எந்த வார்த்தையுமே என்ன பண்ணாது, வராது. சில பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக தான் இருக்க முடியும், அவங்களுக்கு வார்த்தையே வராது. சில பேருக்கு வந்து கண்ணீர் தான் வரும், வார்த்தையே என்ன பண்ணாது, வராது. அப்போ அந்த நேரத்தில் கண்ணீரை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, ஒன்றும் உங்களால் பேச முடியல, அந்த சைலன்ஸையும் ஆண்டவர் வந்து வாட்ச் பண்ணுறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட என் பிள்ளையால் பேச முடியல, ஒரு வார்த்தை வாயிலேருந்து வரமாட்டேங்குதே, என்ன மனநிலையில் இருக்கிறா, என்ன கஷ்டத்தில் இருக்கான்னு தெரியல அப்படி சொல்லி இறங்கி வந்து பார்க்கிறவராக, அதை விசாரிக்கிறவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஸோ அதனால் ஃபேன்சி வேர்ட்ஸ், நிறைய வார்த்தைகள், டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் நிறைய போட்டு தான் பேசி தான் ஆண்டவரை கவர் பண்ணி அட்ராக்ட் பண்ணி இழுத்து நம்முடைய ஜெபத்தை கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அமைதியாக இருந்து ஜெபித்தாலும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சத்தமாக ஜெபித்தாலும், நம்ம கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும் எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் இங்கே தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம வந்து நம்முடைய தலையை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு இப்படி ஒரு பொசிஷனில் அப்படி நின்று ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். யூ கேன் ப்ரே டு காட் வைல் ரைடிங் யுவர் பைக், யூ கேன் ப்ரே டு காட் வைல் டிரைவிங் யுவர் கார். நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம், ஆண்டவரோட கூட பேசிக்கிட்டே போகலாம். சைக்கிள் ஓட்டும் போதும் நீங்கள் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணலாம், பேசிக்கிட்டே போகலாம். கிச்சனில் சிங்கில் பாத்திரம் கழுவும் போதும் ஆண்டவரோட கூட பேசிக்கிட்டே என்ன பண்ணலாம், பாத்திரம் கழுவலாம். அயன் பண்ணும் போதும் ஆண்டவரோட கூட பேசிக்கிட்டே அயன் பண்ணலாம். துவைக்கும் போதும் ஆண்டவரோட கூட பேசிக்கிட்டே துவைக்கலாம். சமைக்கும் போதும், என்ன செய்யும் போதும், ஹல்லேலூயா, நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹெட் கவர் பண்ணிவிட்டு அப்படி பவு டவுன் பண்ணிவிட்டு முழங்கால் படிட்டு இப்படி வந்து தான் இந்த பொசிஷனில் இருந்து ஜெபம் பண்ணால் தான் கேட்பேன்னு எங்கேயாச்சும் இருக்கா? ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஆக்சஸை நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ எங்கேயும் எனி டைம் எனிவேர் யூ கேன் ப்ரே டு காட், இஸ் அவைலபிள். சில பேர் வாட்ஸ்அப்பில் வச்சுருவாங்க நாட் அவைலபிள் அப்படி சொல்லி, சில பேர் அவைலபிள் அப்படி சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க.
ஸோ ஆண்டவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தா ஐ ஆம் அவைலபிள்னு இருக்கும். ஐ ஆம் அவைலபிள் ஆல்வேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ எப்போவும் அவர் அவைலபிளாக இருக்கிறார். நீங்கள் எந்த நேரத்துலையும் இதுக்காக ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் பைக்கை நிறுத்தி ஓரமாக ஒரு மரத்தடியில் முழங்கால் போட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவரை கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த சுதந்திரம், இந்த விடுதலையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது இந்த சுதந்திரத்தை, பர்சனல் ஆக்சஸ் டு ஆர் காட், இது எல்லாம் நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. முதலாவது நம்ம பார்த்தோம் கிளியர் கான்சியன்ஸ், குற்ற மனசாட்சியிலேருந்து கர்த்தர் நம்மை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார், விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது பர்சனல் ஆக்சஸ், நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நபர். அல்லேலூயா. ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஒவ்வொருத்தரும் நம்ம ஆண்டவரை என்ன பண்ணலாம், தேடலாம். அப்படி தேடும்போது நம்ம ஆண்டவரை கண்டடைவோம் அப்படி சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஸோ அப்போ நம்ம இதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன், இதெல்லாம் ஒரு மீட்டிங் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் எந்த மீட்டிங்கும் இல்லை, எதுவும் இல்லை. அப்படிங்கிறப்போ நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வேலை செய்வீங்க, ஏதாச்சும் ஒரு ஐடி ஜாபோ இல்லை எந்த ஒரு கம்பெனி, கொத்தனார் வேலை பார்க்குறாங்க, எல்லாம் நிறைய வேலைகள் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ண ஜெபம் பண்ணணும்னு கிடையாது. வேலை செய்து கொண்டிருக்கும் போதே, அல்லேலூயா, ஆண்டவரோட பேசிக்கிட்டே என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும்போது பக்கத்தில் உள்ள தேவையில்லாத வார்த்தைகளை பேசிகிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு அப்படியே கதை அடிச்சுக்கிட்டு, அதை அரசியல் பேசிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக தேவையில்லாத காரியங்களை பேசிட்டு ஆனால் அப்படி வேலை செய்வாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் வேலை செய்யும்போது எப்படி என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள், யாருக்கிட்ட பேசி, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் பேசுகிற எல்லாவற்றுக்கும் கடைசி நாளில் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ தேவையில்லாத காரியங்களை பேசிட்டு வேலை செய்கிறத விட ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டு, அல்லேலூயா, நம்ம வேலை செய்கிறது எவ்வளவோ மேலானது. ஸோ இன்னையிலேருந்து அந்த ஒரு தீர்மானத்தை நம்ம எல்லோரும் எடுக்கலாமா? எல்லாருக்கும் பர்சனல் ஆக்சஸ் டு காட் இருக்குது. அல்லேலூயா. வி ஆல் ஹேவ் ஆல் ஆக்சஸ் பாஸ். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஆல் ஆக்சஸ் பாஸ் இருக்குது. நம்ம எனி டைம் எனிவேர் வி கேன் டாக் வித் காட், வி கேன் ஸ்பீக் வித் காட். ஆண்டவரோடு கூட நம்ம பேசலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். நம்ம எப்படி எந்த வழியில் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வழிகாட்டி நடத்துகிறவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். வாட் அன் இன்க்ரெடிபிள் ஃப்ரீடம் வி ஹேவ். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ப முடியாத ஒரு விடுதலை, நம்ப முடியாத ஒரு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் எவ்வளோ ப்ரிவிலேஜ்டு பீப்புள், எவ்வளோ பிளஸ்ஸட் பீப்புள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. ஆபிரகாம் பார்க்குறாருன்னா, சே எல்லாம் நம்மலாம் ஒரு பலிபீடம் கட்டி பலி செலுத்தி இப்படி தான் இறங்கும், அது பாட்டில் எடுத்துகிட்டு போயிடும், எல்லாத்தையும் பலியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும், இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது எப்படி இருக்கிறாங்க, எந்த டைம்லேயும் எங்கேயும் உட்காந்து ஜெபம் பண்ண முடியுது, ஆண்டவரோடு கூட பேச முடியுது. அப்படிங்கிறப்போ அவங்கெல்லாம் எவ்வளவோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் வேதாகமத்தில் சொல்ல, இந்த நாளை காண ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லாரும் ஆசையாக இருந்தார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எல்லாம் தே ஆல் லாங்ட் ஃபார் இட் டு ஸ்பீக் வித் காட் எனி டைம் எனிவேர். எங்கேயும் எப்போவும் ஆண்டவரோடு கூட பேசுவதற்காக, இந்த நாளை காண்பதற்காக அவர்களாம் ஆசையாக இருந்தாங்க. அவர்களாம் அப்படி ஏக்கத்தோடு போயிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் அந்த ஏக்கத்தெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபுல்ஃபில்ட் அவர் லாங்கிங். we can access God anytime anywhere. எப்போவும் எங்கேயும் ஆண்டவரை ஆக்சஸ் பண்ணலாம். இந்த சுதந்திரத்தை நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும். அல்லேலூயா. பயன்படுத்தலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ஃப்ரீடம் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். 3 கிரேட் ஃப்ரீடம். இதெல்லாம் சாதாரண விடுதலை கிடையாது, சாதாரண சுதந்திரம் கிடையாது. அல்லேலூயா. குற்ற மனசாட்சியிலேருந்து விடுதலை ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி தேவனிடத்தில் நேரடியாக சேருகிற இந்த ஸ்லாக்கியம், அதுவும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இன்னொரு ஃப்ரீடம் ஒன்று இருக்குது. அல்லேலூயா. இன்னொரு விடுதலை, இன்னொரு சுதந்திரம், அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அதுவும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அல்லேலூயா. இது எல்லாத்தையும் தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் விடுவித்திருக்கிறார். பல்வேறு கட்டுகளினால் கட்டப்பட்டிருந்த நம்மை
கர்த்தர் விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ சுதந்திரங்களை ஹல்லேலூயா தருகிற தேவனாக இருக்கிற நம்முடைய தேவன். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். இந்த விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் அப்படிங்கிற பாடலை பாடி ஜெபம் பண்ணி நிறைவு செய்யலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி ராஜா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன், விடுதலை தருகிற தேவன் நம்முடைய தேவன். என்ன விடுதலை தருகிறார் அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை. நம்ம எல்லாரும் நேரடியாக தேவனோடு பேசுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அந்த சுதந்திரம், அது பேச முடியாமல் இருந்துச்சு. அந்த பேச முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை பேச வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேரடியாக தேவனோடு கூட இடைபட அந்த கிருபாசன தண்டையில் நெருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த பாக்கியத்தை, இந்த கிருபையை இரக்கத்தோடு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவரை பற்ற விசுவாசத்தினால இந்த எல்லா ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.